நாளைக்கு தமிழ் வருஷப்பிறப்புக்கு ஒரு ஸ்வீட் பண்ணலாமா? அது என்னென்னு பார்க்கலாமா? 2 கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, இதில் காய்ச்சாத பால் தான் நான் விட்டு அரைக்க போகிறேங்க. ஊற்றிக்கோங்க. முந்திரியையும் கேரட்டையும் அரைச்சி வச்சுருக்காங்க. அரைச்ச விழுது இந்த அரை டப்பா இருந்ததுங்க, அதனால் அதுக்கு சரி நான் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரையை போட்டுருவோம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு பாகு கிடையாது, சர்க்கரை கரைஞ்சிட்டே வருது. இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு பால் அதையும் ஊற்றி கரைச்சிக்க போகிறேன். இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு வச்சா நம்ம இதில் அரைச்சி வச்ச கேரட்டும் முந்திரியையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறணுங்க. அதை இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக நேரத்தில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு பாலில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருங்க. இப்போ சேர்த்து கிளறுங்க. இதில் தண்ணியே கிடக்கலைங்க, கொஞ்சோண்டு தான் தண்ணி கலந்தேன், மற்றதெல்லாம் பால் தாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதில் கேரட்டில் சி விட்டமின், நோ கலர்ஸ், அதனால் எந்த கலருமே சேர்க்கலை. அவ்வளோதாங்க, அல்வா ரெடிங்க. நீங்கள் கொடுக்கலாம், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செஞ்சிடலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட